டயாலிசிஸ்னாக்கா அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா திடீர்னு பிபி குறையும், திடீர்னு பிபி கூடும், தலை சுத்தம், மயக்கம் வரும், முடியாது, சுவாசம் மட்டும் வரும். அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் டயாலிசிஸ் ரூமில் போயிட்டு வெளியே வரும்போது உயிரை கையில் பிடிச்சி கையில் வரணும். எப்பவுமே அப்படி இருக்காது. சில டைம் நமக்கு ஓகேவாக இருக்கும், சில டைம் முடியாமல் இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது எப்படா நம்ம உள்ளே போயிட்டு டயாலிசிஸ் முடிச்சுட்டு 4 மணி நேரம் முடியும்னு இருக்கும், எப்படா வெளியே வரணும் இருக்கும், அந்த உள்ளுக்கூட எப்படா முடியுமா இருக்கும், சீக்கிரம் முடிஞ்சாக்கா சீக்கிரம் வெளியே வரலாமே மாதிரி பயமாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 மணி நேரம் ஓகேவாக இருக்கும், பாடி சப்போர்ட் பண்ணும். அதுக்கு அடுத்து டயர்டாகும், நரம்பெல்லாம் இழுத்து பிடிக்கும், மாதிரி மயக்கமாகும், தலை வலிக்கும், பிபி லோ ஆகும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எப்படா முடியும்னு இருக்கும். ஆனால் மைண்டில் வச்சு டயாலிசிஸ் பண்ணணும், கிட்னி மாற்றி வைக்கணும்லாம் யோசிக்காதீங்க. சில பேருக்கு வந்து இயற்கையாக இருந்துச்சுனாக்கா அது 5 பாயிண்ட்டு 10 பாயிண்ட்டு 15 பாயிண்ட்டு டயாலிசிஸ் மூலிமா மேக்ஸிமம் கேசஸ் வந்து சரியாகும். அப்போ அது நீங்கள் பயப்பட வேணாம். பயப்படாமல் போய் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இங்கே டயாலிசிஸ் பண்ணிட்டுருக்கல, அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய பேருக்கு மேக்ஸிமம் வந்து இங்கே தான் சர்ஜரி பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாருமே எமர்ஜென்சி கேசஸ் தான், ரொம்ப ரொம்ப ரேரு கையில் ஃபஸ்ட்டில் பண்ணுவாங்க. ஏதோ யார் பண்ண புண்ணியம் தெரியல, எங்கள் அம்மா பண்ண புண்ணியமாக தான் இருக்கும். எனக்கு இங்கே ஃபஸ்ட்டில் பண்ணி இப்போ போயிட்டுருக்கு, 2 வருஷம் ஆகுது. அப்போ டயாலிசிஸ் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் ஒரு சிஸ்டர், அவங்க கன்னியாஸ்திரி, அது ஒரு கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல். அவங்க எனக்கு கிட்னி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, காசுலாம் வாங்கலை. அவங்களுக்கு என் சுச்சுவேஷன் எல்லாமே தெரியும், யாருமே இல்லைன்னு தெரியும். அது தெரிஞ்சு நான் உனக்கு கிட்னி தரேன்னு சொல்லிட்டாங்க. 2 வருஷம் ஆகுது. அது பிரதர் வந்து சொன்னாங்க என்கிட்ட, இல்லை பிரதர் ரொம்ப தேங்க்ஸ், டாக்டரை பார்த்தேன், இப்போ 3 மாதம் பார்த்துட்டு வர சொல்லியிருக்காங்கன்னு. அதில் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாமே சரியாகும். நீங்கள் டேப்லெட் போட்டுட்டு டாக்டர் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். முடிச்சாக்கா மந்த்லி ஒன்ஸ் கூட டெஸ்ட் எடுத்து பாருங்கள். கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க RFTன்னு டெஸ்ட் எடுப்பாங்க. டயாலிசிஸ் பண்ணிட்டு வந்தது பேசும்போது ஒரு மாதிரி தலை சுற்றுது, முடியல, நம்மளால் பேச முடியல. கம்மியாக இருந்தாக்கா காலை மேலே தூக்கி வைப்பாங்க, அதிகமாக இருந்தால் தலையை மேலே தூக்கி வைப்பாங்க பிபி குறையன்னு. இப்போ ஒருவங்க வந்து பார்த்துட்டு பிபி கம்மியாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு காலை மேலே அப் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கடுத்து ஒரு ஆஃப்டர் கழிச்சு திரும்ப வந்து வருவாங்க, செக் பண்ணி பார்க்கும் பிபி எங்கேயோ இருக்கும், 180 190 இருக்கும். ஆனால் அது இப்போ தான் செக் பண்ணி பார்க்கும்போது கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு திரும்பவும் காலை தலை இறக்கிட்டு கீழே இறக்கிட்டு தலை மேலே கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியாது டென்ஷன்னால தான் பிபி ஏறுதுன்னு. அவங்ககிட்ட சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொல்லணும், இந்த மாதிரி தனியாக இருந்து பாருங்கள், யாருமே இல்லாமல் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் ஒரு ஆளை மேனேஜ் பண்ணி பாருங்கள். அப்போ அந்த கஷ்டம் தெரியும். எல்லாருக்குமே வந்து அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் போது தான் கஷ்டம் தெரியும், எல்லாம் தெரியாது. ஒரு தனிமை சாவடிக்கும் யாருமே இல்லாமல். டயாலிசிஸ் பண்ணுறாங்கல்ல, இப்போ ரூமில் படுத்துட்ருப்பேன், டயாலிசிஸ் முடிச்சுட்டு திடீர்னு கால் பிடிக்கும், நரம்பு இழுத்து பிடிக்கும், அந்த டைம் உயிரே போகும். செம்மையாக கால் பிடிக்கும், வயிறு பிடிக்கும், செஸ்ட்டு பிடிக்கும், கால் பிடிக்கும். அப்போது உங்களாலே உங்களுக்கு வந்து தேய்ச்சி விட முடியாது. அப்போது ஒரு ஆள் கம்பல்சரி கூட இருக்கணும். உங்கள் கூட யாராச்சும் இருக்காங்கனாக்கா நீங்கள் கூப்பிடுவீங்க, சத்தமாக கூப்பிட்டு யாராச்சும் வந்தாங்கனாக்கா அந்த ஒரு செகண்டில் வந்துட்டு நல்லா தேய்ச்சிக்கிட்டாக்கா அந்த சூடில் வந்து அந்த நரம்பு இழுத்து பிடிச்சது சூடு தேய்ச்சிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் மாறும், உயிரே போகும். அந்த பெயினில் செம்ம பெயினாக இருக்கும். அந்த பெயினில் அனுபவிச்சா தான் தெரியும். யோசிச்சு பாருங்கள், டயாலிசிஸ் டயர்டில் அந்த மாதிரி இழுத்து பிடிக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நரக வேதனையாக இருக்கும். அப்போ தோணும் நமக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ அம்மா ஞாபகம் வரும். அப்போ கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் இப்போ அவங்க கேரளாவில் இருக்கிறீங்களே, தமிழ்நாடு வந்துட்டீங்கன்னாக்கா அங்கே பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. எனக்கு கிட்னி டோனர் வந்துட்டு இப்போ நான் டயாலிசிஸ் பண்ணுறேன், அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு கிறிஸ்டியன் தான். ஒன்று அவங்க வரமாட்டாங்க, நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. எனக்கு இன்னொரு பயம் என்னென்னா கிட்னி டோனர் வேறு யாருக்காச்சும் கொடுத்துருவோன்னு பயமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் கிட்னி மேட்சிங் டெஸ்ட் எடுக்கணும். நான் உங்களுக்கு ஒரு நாள் டயாலிசிஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணுவாங்க, எவ்வளோ டைம் ஆகும், நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். எனக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக போட முடியல. ஃபஸ்ட் நீங்கள் ரூம்குள்ளே போகும்போது வெயிட் செக் பண்ணுவாங்க. நீங்கள் டயாலிசிஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த வெயிட் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ ரிட்டர்ன் நீங்கள் நெக்ஸ்ட் டயாலிசிஸ் பண்ணும்போது உங்கள் வெயிட்டை நோட் பண்ணி பார்ப்பாங்க. அப்போது நீங்கள் போன வெயிட்டுக்கும் இப்போ வரும்போது இருக்கிற வெயிட்டுக்கும் அவங்க கணக்கு எடுத்து பார்ப்பாங்க. ஸோ அந்த 2 days or 3 days கேப்பில் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்ல, அதுதான் உங்களுக்கு வெயிட்டு. அதுதான் உங்களுக்கு டயாலிசிஸ் மிஷினில் செட் பண்ணி அந்த வெயிட்டை ரிமூவ் பண்ணுவாங்க.
டயாலிசிஸ்க்கு முன்னாடி நமக்கு சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம 2 நரம்புமே வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி சர்ஜரி பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போது நமக்கு அதில் 2 ஊசி குத்துவாங்க. ஒரு ஊசி வந்து நம்ம பாடியிலேருந்து ப்ளட்டை வந்து மிஷினுக்கு கொண்டு போகும். இன்னொரு ஊசி வந்து மிஷினில் நம்ம ப்ளட்டில் இருந்து தண்ணியை தனியாக பிரித்து அதை மீண்டும் நம்ம பாடிக்குள்ளே விடும். ஸோ இதுதான் 2 ஊசி. அது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடும்போது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். என்னால் இந்த தடவை ஃபுல் டைம் வீடியோ எடுக்க முடியல. எனக்கு வெயிட் வந்து 5 கிலோ இன்க்ரீஸ் ஆச்சு. அது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள்கிட்ட கேட்க கஷ்டமாக இருக்குது. இது கம்பல்சரி கிடையாது. உங்களால் முடித்தா நீங்கள் பண்ணுங்கள், இல்லைன்னா பரவாயில்ல, எனக்காக ப்ரே பண்ணால் போதும். என்னோடய ட்ரீட்மெண்ட்டுக்கு, டயாலிசிஸ்க்கோ இல்லை மெடிசன் வாங்குறதுக்கோ இல்லை சர்ஜரிக்கோ, கிட்னி மாற்றி வைக்கணும், ட்ரான்ஸ்பிளான்டேஷனுக்கோ அதுக்காச்சும் உங்களால் முடிஞ்ச சின்ன ஹெல்ப்பு ஏதாச்சும் பண்ணால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்பல்சரி கிடையாது, பண்ணணும்லாம் இல்லை. உங்களுக்கு முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா ப்ரேயர் மட்டும் பண்ணால் போதும். சாரி, கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணணும்னு தெரியல, அதனால தான் கேட்குறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. தேங்க்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு நிறைய பேர் வீடியோ பார்த்துருந்தீங்க, நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஷேர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை எவ்வளோ பேர் பார்ப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. நான் பேசும்போது ரொம்ப யோசித்து தான் பேசினேன். நம்ம பேசினா யார் பார்ப்பாங்க, யார் கேட்பாங்கன்னு. இன்னொன்று, என்னால் கண்டினியூஸாக பேச முடியாது. ஒரு 2-3 நிமிஷம் பேசினாலே ஒரு மாதிரி மூச்சு திணறல் வந்துடும், பேச முடியாது. சரி, நமக்கு தெரிஞ்சது 4 பேருக்கு ஷேர் பண்ணால் அவங்களுக்கு யூஸ் ஆகும். அட்லீஸ்ட் யாராச்சும் ஒரு 10 பேராச்சும் பார்க்க மாட்டான்னு நினச்சேன். வீடியோ பேசினேன், நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். இப்போ தான் டயாலிசிஸ் பண்ணிவிட்டு வந்து இப்போ தான் வீட்டுக்கு ரீச் ஆகினேன். அதனால் சத்தமாக பேச முடியாது, வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஸ்லோவாக தான் பேசுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டுருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லா நடக்கும், நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதேபோல் அவளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க நான் கேட்டுருந்தேன். ஒரு நிறைய பேர் வந்து அவளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் எனக்கு டயாலிசிஸ் பண்ணேனாக்கா அதுக்கு காரணம் நீங்கள் எனக்கு பண்ண அந்த ஹெல்ப்பு தான். நேற்று நான் வீடியோ போட நினச்சேன், நேற்று ரொம்ப முடியல, அதனால் வீடியோ போட முடியல. அதனால் தான் சரி இன்றைக்காச்சும் வீடியோ போடணுன்னு சொல்லிட்டு. இப்போவும் பேச முடியாது, ரொம்ப டயர்டாகுது. எனக்கு வெயிட் ரொம்ப அதிகமாச்சு, 5 கிலோ வெயிட் கூடி. டயாலிசிஸ் பண்ணும்போது 5 கிலோலாம் கூடக்கூடாது, ரொம்ப அதிகம். ஒரு 3 கூட அதிகம் தான், ஒரு 3 மேக்ஸிமம் 3.5 அவ்வளோ மட்டும் தான் வெயிட் கூடணும். அதுக்கு மேலே கூடிச்சுனாக்கா உங்களுக்கு மிஷினில் வெயிட் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டம். பிபி ரொம்ப குறையும், டயர்டாகும், அந்த மாதிரி மயக்கம் வந்துடும், ரொம்ப கஷ்டம். அதனால் சப்போஸ் யாராச்சும் டயாலிசிஸ் பண்ணிட்டுருக்கீங்கனாக்கா அவங்க எல்லாம் தண்ணி ரொம்ப கம்மியாக குடிங்க. இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணலைனாக்கா என்னால் நேற்று போய்ட்டு எனக்கு இன்ஜெக்ஷன் வாங்கியிருக்க முடியாது, டயாலிசிஸ் கிட்டு வாங்கியிருக்க முடியாது. எனக்கு இன்ஜெக்ஷன் கிட்டத்தட்ட 2 மாதமாக இன்ஜெக்ஷன் எடுக்கவே இல்லை. எனக்கு இன்ஜெக்ஷன் எடுக்கிறதுல ப்ளட்டு ரொம்ப கம்மியாச்சு, ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஹீமோக்ளோபின் 13 இருக்கணும், அட்லீஸ்ட் டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு 12 இருக்கணும். அது 11 கிட்டே வந்துச்சு. கிட்டத்தட்ட 2 மாதமாக இன்ஜெக்ஷன் எடுக்கவே இல்லை. இப்போ நேற்று நிறைய நல்ல உள்ளவங்க ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க, அவங்களோட முடிஞ்சு சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் நேற்று நான் போயிட்டு இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வந்தேன். அயன் இன்ஜெக்ஷன், ப்ளட் இன்ஜெக்ஷன், டயாலிசிஸ் டியூப்பு, டயாலிசிஸ் கிட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப 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 தேங்க்ஸ். அதில் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிங்கனாக்கா எனக்கு ஒரு டயாலிசிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோல் இன்றைக்கி டயாலிசிஸ்க்கு என்ன பண்ணுவோன்னு தெரியாமல் தான் நான் டயாலிசிஸ் பண்ண போயிருந்தேன். இன்றைக்கி ஒருத்தவங்க என்ன மாதிரி டயாலிசிஸ் பேஷண்ட்டு வீடியோ பார்த்துருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு அவங்க கமெண்ட் பண்ணாங்க, பிரதர் நான் வீடியோ பார்த்தேன், நானும் உங்களை மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன், லைஃபே வெறுத்துருச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தேன்.
அவங்க வீடியோ பார்த்துட்டு அவங்க எனக்கு டயாலிசிஸ்க்கு உண்டான காசு கொடுத்தாங்க. அந்த காசு வச்சு டயாலிசிஸ்க்கு பில் பே பண்ணேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவருக்கும். பிரதர், நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாகும். டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து அடிக்கடிக்கு வந்து லைஃப்பை வெறுத்துட்டு என்னடா லைஃபை வேண்டான்னு தோணும். அது எல்லா டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்குமே வர்றது தான். அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இன்றைக்கி அப்படி இருக்கும், நாளைக்கு அது மாறும். எனக்கு பாருங்கள், நான் அப்புறம் டயாலிசிஸ் பண்ணும்போது நல்லா தான் இருந்தேன். இந்த டயாலிசிஸ்க்கு அவ்வளோ முடியல, பயங்கர டயர்டு, என்னோடய லைஃப்னு ஆகிடுச்சு. அப்போது நாளைக்கு சரியாகும். அதனால் டயாலிசிஸ் பேஷண்ட்டெல்லாம் அப்படி வர்றது நார்மல் தான், காமன் தான். யாருமே யோசிக்காதீங்க. ஸ்ட்ராங்காக இருங்க. நீங்கள் உடம்பு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறீங்களோ உடம்பு அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு மாதிரி டென்ஷன் ஆனாலும் ரொம்ப வீக் ஆனாலும் ரொம்ப கஷ்டம். பிபி லோ ஆச்சுன்னா கஷ்டம். அதனால் டாக்டர் சொன்ன மாதிரி கரெக்டாக சாப்பிடுங்க, டேப்லெட் போடுங்க, டயட் எடுங்க, ரெஸ்ட் எடுங்க. நல்லதாகவே நடக்கும். பேச முடியாது. நான் ஏன்னா எப்படியாச்சும் வந்து வீடியோவில் பேசணும்னு நினச்சது. எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் வந்தது. அதனால் எல்லாருமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது ஒருத்தவங்க பார்த்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரெண்டு, எனக்கும் வந்து உங்களா மாதிரி தான், எனக்கு எந்த சிம்டம்ஸுமே காட்டவே இல்லை, எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது. அப்போ நான் ஸ்கின் டாக்டரை போய் பார்த்தேன். ஸ்கின் டாக்டர் வந்து டெஸ்ட் எழுதி கொடுத்தாங்க. அப்போ நான் ஸ்கின்னை பேஸ் பண்ணி தான் டெஸ்ட் எடுக்க போனேன். அப்போ டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது எனக்கு கிரியாட்டின் வந்துட்டு 3 பாயிண்ட் இருக்குன்னு. ஆக்சுவலாக கிரியாட்டின் வந்துட்டு 0.6 1.2 தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கும்போது நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உடனே கிட்னி ஃபெயிலியர் தான் நினச்சி டிசைட் பண்ணிவிட்டு கவலைப்பட வேணாம். போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் டெஸ்ட் ரிப்போர்ட்டு ஸ்கேனிங் வச்சு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பயப்பட வேணாம். ஐயோன்னு பார்த்து பயந்துட்டு போய் பார்க்காம இருக்காதீங்க. அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு எனக்கு பயமாக இருக்குது, ஒன்றும் போய் பார்க்கலன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்ககிட்ட நான் பேசியிருந்தேன், கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை கொடுத்துருந்தேன். இல்லை பிரதர், லேட் பண்ணாதீங்க, என்ன பாருங்கள், எனக்கு லேட் ஆகிடுச்சு, லேட் ஆகிறனால தான் எனக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன். சப்போஸ் எனக்கு அப்போ இந்த மாதிரி கிரியாட்டின் அதிகமாக இருந்துச்சுனாக்கா போய் பார்க்கணுன்னு எனக்கு தெரியாது. அப்போ சுத்தமாக அவேர்னஸ் இல்லை, எனக்கு யாருமே சொல்லலை. எனக்கு தெரிஞ்சதுனாக்கா நான் அதுக்கு முன்னாடி போய் பார்த்ததுனாக்கா நானும் இப்போ இவ்வளோ சீக்கிரம் டயாலிசிஸ் பண்ணிக்க மாட்டேன். இன்னும் கூட இப்போ 6 வருஷமாக ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு 3 வருஷமாக மாத்திரை போட்டுருந்தேன். இப்போ டயாலிசிஸ் பண்ணி 3 வருஷம் முடிஞ்சிச்சு. இப்போ 4 வருஷம் போயிட்டுருக்கு. அப்போது முன்னாடியே பார்த்துருந்தேனாக்கா நான் ஒழுங்காக டயட் எடுத்திருப்பேன், தண்ணி கம்மியாக குடிச்சிருப்பேன், கரெக்டாக இருந்திருப்பேன். அப்போது எனக்கு தெரியாதனால தான் நானும் டயட் எடுக்கலை, நான்வெஜ் சாப்பிட்டேன். அதனால தான் எனக்கு கிரியாட்டின் ஃபாஸ்ட்டாக ஏறிச்சு. யோசிச்சு பாருங்கள், எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு கிரியாட்டின் தெரியும் போது 3 தான் இருந்தது. நான் கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால ஸ்டார்டிங் கேர்லெஸ்ஸாக இருந்தது. அப்புறமா எனக்கு தெரிஞ்சிச்சு இப்படி தான் சொல்லிவிட்டேன். அப்போ அதுக்கப்புறமா கரெக்டாக இருந்தேன். இப்போ ஸ்டார்டிங் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால நீங்கள் 1 மாதம் கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிரியாட்டின் வந்துட்டு 3 பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஓகே பரவாயில்லன்னு சொல்லி கேர்லெஸ்ஸாக இருந்த அந்த 1 மாதமோ 2 மாதத்துலேயோ நீங்கள் டயட் எடுக்காமல் நல்லா சிக்கன், பீஃபு, அதுக்கப்புறம் ஆயில் ஐட்டம், ஃப்ரைட் ஐட்டம், வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு இங்கே நிறைய சாப்பிட்டிங்கன்னா கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் அது எல்லாமே வந்துட்டு கண்ணா பின்னான்னு கூடும். அப்படி கூடிச்சுனாக்கா அது கிட்னிக்கு வந்து ஓவர்லோட் ஆகும். யூரிக் ஆசிட், யூரியா எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து கிட்னினும் அதிகமாக டேமேஜ் ஆகும். அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு டயட் எடுத்து டேப்லெட்லாம் எடுத்து பிபி கண்ட்ரோலாக வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கிட்னி நல்லாயிருக்கும், லாங் லைஃப் கொண்டு போகும். டயாலிசிஸ் சீக்கிரமாக பண்ண வேணாம். அதனால் அவசரப்படாதீங்க. ஐயோ நமக்கு கிரியாட்டின் 3 பாயிண்ட் இருக்குது, 4 பாயிண்ட் இருக்குன்னு பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு போய் டாக்டரை பாருங்கள். நிறைய ரீசன் இருக்குது கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு, இல்லை கிரியாட்டின் கூடுறதுக்கு. உடனே வந்து நமக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, டயாலிசிஸ் பண்ணணும், கிட்னி மாற்றி வைக்கணும்லாம் யோசிக்காதீங்க. சில பேருக்கு வந்து இயற்கையாக இருந்துச்சுனாக்கா அது 5 பாயிண்ட்டோ 10 பாயிண்ட்டோ 15 பாயிண்ட்டோ டயாலிசிஸ் மூலிமா மேக்ஸிமம் கேசஸ் வந்து சரியாகும். அப்போ நீங்கள் பயப்பட வேணாம். பயப்படாமல் போய் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணுங்கள், எல்லாமே சரியாகும். அப்போது அந்த பிரதர் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இல்லை பிரதர் எனக்கு போகிறது பயமாக இருக்குன்னு. நான் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி பேசியிருந்தேன். அப்போ அவங்க வந்து சரி பிரதர் நான் போய் பார்க்குறேன்னு சொல்லி சொன்னார். அதே போல் சொன்னவங்ககிட்ட டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு பயப்படாதீங்க, நெகட்டிவாக வந்தாலும் அது சொல்யூஷன் இருக்கும்னு சொன்னேன். சப்போஸ் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமும் கிட்னி ஏதாச்சும் சுருங்கி இருந்தாலும் டேமேஜ் ஆகிருந்தாலும் பயப்படாதீங்க.
ஒரு இடத்துக்கு 2 இடத்துக்கு போய் ஸ்கேன் பண்ணி பாருங்கள், மேபி வேரியேஷன் வர சான்ஸ் இருக்குது. எனக்கும் டாக்டர் அப்படி தான் வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல பார்த்தாங்க, போய் கன்ஃபார்ம் பண்ணாங்க. இருந்தாலும் ஒரு டவுட்டுக்கு வேறு எங்கேயாச்சும் போய் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி வேறு ஒரு ஸ்கேன் சென்டரில் போய்ட்டு பார்த்தாங்க. அதுவும் சேம், ரெண்டுமே சேமாக தான் காட்டுச்சு. மேபி சில ஸ்கேன் சென்டரில் சரியாக பார்க்காம போயிட்டாங்கன்னு வச்சுருக்கோம், டிஃப்ரெண்ட் வரும். அதுக்காக தான் 2 போய் பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. இப்போ நான் அவர்கிட்ட திரும்ப கேட்டுருந்தேன் என்னாச்சுன்னு. இப்போ அவர் நீங்கள் சொல்லியிருந்தாரு, நான் போய் டாக்டரை போய் பார்த்தேன். இப்போ டாக்டர் வந்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒரு 3 மாதம் டயட் எடுங்க, டேப்லெட்லாம் கொடுத்துருக்குறாங்க, லைஃப் ஸ்டைல் மட்டும் மாற்றுங்க, நீங்கள் ஒரு 3 மாதம் டேப்லெட்லாம் கண்டினியூ பண்ணி டயட்டில் எடுத்துகிட்டு வந்து பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்மளால் ஒருத்தவங்க இது தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருக்காங்க. மேபி அது நெகட்டிவோ பாசிட்டிவோ இப்போ உங்களுக்கு சீக்கிரமாக தெரிஞ்சுது. அவர் இன்னும் கூட ஒரு மாதம் 2 மாதம் வெயிட் பண்ணி போய் பார்த்துருந்தாங்கனாக்கா கிட்னி ரொம்ப டேமேஜ் ஆச்சுனாக்கா அது இன்னும் கஷ்டம் தான். இப்போ அவங்க பார்த்ததுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது. இப்போ அவங்களுக்கு மாதம் டெஸ்ட் எடுப்பாங்க, டேப்லெட் போட்டாங்க. ஸோ அதனால் பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு கண்ட்ரோலில் வரும். மெயினாக பிபி கண்ட்ரோலில் வரும். டயாலிசிஸ் பேஷண்ட்டு வந்து பிபி வந்துட்டு எப்பவும் அதிகமாக தான் இருக்கும். அதனால் பிபி டேப்லெட் போடும்போது அது கண்ட்ரோலில் இருக்கும். பிபி கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒன்று கண்ட்ரோல் ஆகும். இன்னும் டயட் எடுப்பாங்க. டயட் எடுக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு இந்த கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் அது எல்லாமே கண்ட்ரோலில் வரும். கிட்னியும் அதிகமாக டேமேஜ் ஆகாது. அப்போ நீங்கள் மானிட்டர் மாதம் போய் டெஸ்ட் எடுத்து மானிட்டர் பண்ணும்போது அது குறையதா கூடுதான்னு நமக்கு தெரியும். குறையும் போது போய் டாக்டர் அதுக்கேற்ற மாதிரி டயட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு அவங்க செக் பண்ணுறதுனால கண்ட்ரோலாக இருக்கும். சப்போஸ் திடீர்னு 3 இருக்குது, சில டைமில் 3 இருந்து அது சிகேடியாக இருந்துச்சுன்னா நமக்கு டேப்லெட் போடுறது மூலிமா 5 வருஷம் 6 வருஷம் வரைக்கும் நீங்கள் கொண்டு போக முடியும். டயாலிசிஸ் பண்ணாமல் டயட் எடுத்து கண்ட்ரோல் பண்ணியிருந்தாக்கா. அதுவே நீங்கள் டயட் எடுக்காமல் ஒழுங்காக டேப்லெட் போடாமல் இருந்தீங்கன்னா 5-6 வருஷம் கூட கிடையாது, 1 வருஷத்துலேயே நீங்கள் டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். அதனால் பார்த்துக்கோங்க, எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது, நல்லதோ கெட்டதோ. இப்போ அவருக்கு அதனால பெரிய ப்ளஸ் இருக்குது. மெயின் ப்ளஸ் என்னென்னா, இப்போ அவருக்கு 3 பாயிண்ட் இருக்குது கிரியாட்டினின். அதுவே சடனாக 3லேருந்து 5, 7, 10, 15 அப்படிலாம் திடீர்னு ஒரே மாதத்தில் போச்சுன்னா வலி போகாது, ரேர் தான். சில பேருக்கு அப்படி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு உடனே டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி வரும். உடனே டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நமக்கு கழுத்தில் சர்ஜரி பண்ணி டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க எமர்ஜென்சின்னு வரும்போது. அதுவே நீங்கள் இப்போவே தெரிஞ்சதுனால உங்களுக்கு 3 இருக்குது. இப்போது 1 மாதம் 2 மாதம் இல்லை 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு ஒரு பாயிண்ட் கூடும் குறையும் அப்படியே படிப்படியாக போயிட்டு ஒரு 7, 8, 9, 10 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் அவங்க டயாலிசிஸ் பண்ணுற போல் ஒரு ஸ்டேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க. டாக்டருக்கு தெரியும், அவங்க எப்போ ரிப்போர்ட்டை பார்த்து அவங்களே சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஓகே இதுக்கு முன்னாடி டயாலிசிஸ் பண்ணுற ஸ்டேஜ் கிட்டே வரப்போகுது, அதனால் கையில் வந்துட்டு ஃபிஸ்டுலா பண்ணி வச்சுக்கோங்கன்னு. இப்போது உங்களுக்கு கையில் ஃபிஸ்டுலா பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கழுத்தில் பண்ணுறது உங்களுக்கு சீக்கிரமாக இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ உங்களுக்கு கையில் ஃபிஸ்டுலா பண்ணும்போது ரொம்ப நல்லது. எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் இருக்கும்போது ஃபிஸ்டுலா பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நான் அப்போ டாக்டர் மேலே கொஞ்சம் லைட்டாக கோவப்பட்டேன். ஏன்னா அந்த ஃபிஸ்டுலா பண்ணதுக்கப்புறமா வண்டி ஓட்டுறது கஷ்டம், வெயிட் எடுக்க முடியாது. இந்த கையில் சுத்தமாக வெயிட் எடுக்கக்கூடாது, 1 கிலோ கூட எடுக்கக்கூடாது. எடுத்தால் ஃபிஸ்டுலா ப்ராப்ளம் வரும். சப்போஸ் ஃபிஸ்டுலா ப்ராப்ளம் ஆச்சுன்னா கழுத்தில் சர்ஜரி பண்ணுற போல் வரும். அதனால் பார்த்து இருந்துக்கணும். எனக்கு அப்போ கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் டாக்டர் வந்துட்டு அவசரப்பட்டு ஃபிஸ்டுலா பண்ணிட்டாருன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் சொன்ன ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லியிருந்தேன், சரி பாரு சீக்கிரமாக ஃபிஸ்டுலா பண்ணிட்டாங்க, எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது, வண்டி ஓட்ட முடிய மாட்டேங்குது, எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. ஆனால் எனக்கு அது எப்போ தெரிஞ்சது தெரியுமா? 3, 4, 5ன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே இருந்துச்சுல்ல. கிட்டத்தட்ட 3 வருஷமாக 3, 4, 5, 6 திரும்ப 4, 3, 2 அப்படி குறைஞ்சிட்டே வரும், கூடும். சில பேருக்கு திடீர்னு கூட்டிகிட்டே போகும், சில பேருக்கு குறையும் கூடும். எனக்கு அது மாதிரி குறைஞ்சி கூட்டி வந்துச்சு. 6 பாயிண்ட் இருந்துச்சு. திடீர்னு ஒரு மாதம் பார்க்கும்போது 9 பாயிண்ட் இருந்துச்சு. நான் போய் டாக்டரை பார்க்கும்போது டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு என்னடா இது 9 பாயிண்ட்டு கேட்டார், டயட்டில் கரெக்டாக எடுக்கிறியா, இல்லை நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்டியா, ஏதாச்சும் பீஃப் எதனா சாப்பிட்டியா, பீஃபில் வந்து ஒரு கிரியாட்டின் சீக்கிரமாக கூடும், பீஃபில் அவாய்ட் பண்ணுறது நல்லது, நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறது நல்லது.
கேட்டார், என்ன டாக்டர்? சரி ஓகே, எப்போலாம் அட்மிட் ஆகலான்னு கேட்டார். அட்மிட் ஆகுனா டாக்டர்னு கேட்டேன். என்னோட ஃபிஸ்டுலா பண்ணலாம், நம்ம டிலே பண்ண வேணாம், ரிஸ்க்கு அப்படின்னு சொன்னார். கையில் ஒரு ரூபா கூட கிடையாது. எனக்கு ஃபிஸ்டுலா பண்ண காசு எவ்வளோன்னு மறந்துடுச்சு, 12,000 நினைக்கிறேன். கரெக்டாக ஞாபகம் இல்லை எனக்கு. இருக்கும் 12,000 நினைக்கிறேன், ப்ளஸ் ஹாஸ்பிட்டல் சார்ஜ் எல்லாமே. அப்போது அன்றைக்கி ஈவினிங்கே நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக சொன்னாங்க. வீட்டுக்கு கூட ட்ரெஸ்ஸில் எதுவுமே கொண்டு போகவே இல்லை. நல்ல வேலை அப்போ என் கூட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருந்தாங்க. அப்போ அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணிவிட்டு அங்கேயே இருந்துட்டு மறுநாள் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்த நாள் சர்ஜரி பண்ணாங்க. கையில் ஃபிஸ்டுலா பண்ணாங்க. எனக்கு அவ்வளோ பயம். நல்லா ஊசி போடவே பயப்படுவேன், ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பயப்படுவேன். சர்ஜரி பண்ண அவ்வளோ பயம். சர்ஜரி பண்ணாங்க. சர்ஜரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது கொஞ்ச நாள் பத்திரமா பார்த்துக்கணும். அது ட்ரை ஆகிட்டு ஸ்டிச்சு பிரித்து செட் ஆகிற வரைக்கும். அப்போ அங்கேயே அட்மிட் ஆகணும் கொஞ்சம் நாளைக்கு. அங்கேயே அட்மிட் ஆகிட்டு இது ஸ்டிச்சு பிரிச்சுட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அங்கேயே அட்மிட் ஆகும்போது கொஞ்ச நாளில் உங்களுக்கு ட்ரை ஆகிடுச்சுனாக்கா அங்கேயே டயாலிசிஸ் பண்ணி செக் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு 2 டயாலிசிஸ் 3 டயாலிசிஸ் ஹாஸ்பிட்டல் வச்சு பண்ணுவாங்க. பண்ணிட்டு ஓகே ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ். எனக்கு நீங்கள் டயட் எடுக்கிறோடைய யூஸ் இது தான். சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிஸ்டுலா பண்ணி வைக்காமல் இருந்தீங்கன்னா சடனாக உங்களுக்கு கூடும்போது இங்கே பண்ணுவாங்க. அடிக்கடிக்கு இன்ஃபெக்ஷன் வரும், ஃபீவர் வரும், ரொம்ப கஷ்டம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் டயட் எடுங்க. ஏதாச்சும் உங்களுக்கு சிம்டம்ஸ் காட்டுச்சுனாலும், நல்லா இருக்கிற நீங்கள் ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் காட்டுச்சிங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். நான் வீடியோவில் பேசியிருக்கேன், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன சிம்டம்ஸ்னு தெரியும். அப்போது நான் இங்கே டயாலிசிஸ் பண்ணிட்டுருக்கல, அந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய பேருக்கு மேக்ஸிமம் இங்கே தான் சர்ஜரி பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாருமே எமர்ஜென்சி கேசஸ் தான். ரொம்ப ரொம்ப ரேரு கையில் ஃபிஸ்டுலா பண்ணுவாங்க. ஏதோ யார் பண்ண புண்ணியம் தெரியல, எங்கள் அம்மா பண்ண புண்ணியமாக தான் இருக்கும். எனக்கு இங்கே ஃபிஸ்டுலா பண்ணி இப்போ போயிட்டு அது பிரதர் சொன்னாங்க என்கிட்ட, இல்லை பிரதர் ரொம்ப தேங்க்ஸ், டாக்டரை பார்த்தேன், இப்போ 3 மாதம் பார்த்துட்டு வர சொல்லியிருக்காங்கன்னு. அதாவது நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாமே சரியாகும். நீங்கள் டேப்லெட் போட்டுட்டு டாக்டர் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். முடிச்சாக்கா மந்த்லி ஒன்ஸ் கூட டெஸ்ட் எடுத்து பாருங்கள். கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க RFTன்னு டெஸ்ட் எடுப்பாங்க, ரீனல் ஃபங்க்ஷனல் டெஸ்ட்டு. அதை எடுத்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் கிட்னி எந்த ஸ்டேஜில் மீன்ஸ் ஃபங்க்ஷனல் தெரியும், என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. அதனால் முடிஞ்சாக்கா டாக்டர் சொல்கிற போல் கரெக்டாக ஃபாலோ பண்ணி டெஸ்ட் எடுத்து பாருங்கள். அதுபோல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ரொம்ப ஆறுதலாக பேசியிருந்தாங்க. சில நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துச்சு. அது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறமா ஓகே ஆகிடுச்சு, பிரச்சனை இல்லை. அந்த கமெண்ட்டுக்கு ஒரு சிஸ்டர் ரிப்ளை கொடுத்துருந்தாங்க, ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்கும்போது. அந்த கமெண்ட் பார்க்கும்போது கொஞ்சம் சமாதானம் இருந்துச்சு, பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி கேட்குறதுக்கு யாருமே இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரொம்ப சமாதானம், சந்தோஷம். அவ்வளோ கஷ்டத்தை சிரிக்கிறேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீடியோ போடும்போது இந்த வீடியோ பார்த்து 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் வீடியோ போட்டேன். அது மூலயமா எனக்கு ஏதாவது சப்போர்ட் கிடைக்கும்னு நினச்சேன். எனக்கு இந்த மாதிரி சப்போர்ட் நினைக்கவே இல்லை. ரொம்ப 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 தேங்க்ஸ். இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் மனசு வச்சிங்கனாக்கா எனக்கு சர்ஜரி பண்ண முடியும். எனக்கு கிட்னி டோனர் கிடச்சிட்டாங்க, 2 வருஷம் ஆகுது. அப்போ டயாலிசிஸ் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் ஒரு சிஸ்டர், அவங்க கன்னியாஸ்திரி, அது ஒரு கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல். அவங்க எனக்கு கிட்னி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, காசுலாம் வாங்கலை. அவங்களுக்கு என் சுச்சுவேஷன் எல்லாமே தெரியும், யாருமே இல்லைன்னு தெரியும். அது தெரிஞ்சு நான் அவனுக்கு கிட்னி தரேன்னு சொல்லிட்டாங்க. 2 வருஷம் ஆகுது, நானும் ட்ரை பண்ணுறேன், யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை. எங்கேயோ போய் கேட்டு பார்த்து எங்கேயாச்சும் போய் ஹெல்ப் கேட்க போனாக்கா எல்லாருமே ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. அதனால நான் யார்கிட்ட போய் ஹெல்ப்பு கேட்குறதே கிடையாது, ரொம்ப நாள் ஆச்சு. அப்போது நான் நிறைய டைம் ஹெல்ப்பு கேட்க போயிட்டு அழுதுட்டுலாம் வந்திருக்கேன். சர்ச்சில் நிறைய ஃபாதர் நல்ல ஃபாதர்லாம் இருக்காங்க, நிறைய பேர் சப்போர்ட்டாக பேசுவாங்க. சில பேர் டயாலிசிஸ்க்கு ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க. பட் சில பேர் செம்மையாக ஹர்ட் ஆகும், என்னடா இது இப்படிலாம் இருக்கும்னாலாம் ஒரு 2-3 இடத்துல போயிட்டு பயங்கரமாக அழுதுட்டு வந்திருக்கேன். செம்மையாக இருந்திருக்கு. அதனால் அதெல்லாம் மறக்கவே முடியாது. நான் பண்ணுறது ஒரு கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல். அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் சுற்றி கொஞ்சம் சர்ச்செலாம் இருக்கும். அப்போது அந்த சர்ச் அந்த ஹாஸ்பிட்டல் டைப் இருந்துச்சுனாக்கா அவங்க அந்த சர்ச் மூலியமாக ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது கூப்பன் கோடு கொடுப்பாங்க.
ஒரு 3 கூப்பன் 4 கூப்பன் கொடுப்பாங்க. அந்த கூப்பன் நமக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம அது கொண்டு போய் கொடுத்தாக்கா நம்ம டயாலிசிஸ் கிட்டு வெளியே வாங்கி தரணும். ஒன்று வெளியே வாங்கி தரணும், இல்லை ஹாஸ்பிட்டலில் வாங்கி தரணும். ஹாஸ்பிட்டலில் வாங்கி கொடுக்கும்போது இப்போ நான் வெளியே வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டயாலிசிஸ் கிட்டு 280 ரூபா இல்லை 290 ரூபா 300 வச்சுக்கோங்க. அது ஹாஸ்பிட்டலெல்லாம் வாங்கும்போது நமக்கு காசு 400 ரூபா வரும், 100 ரூபா. அப்போ நமக்கு அதிகமாகும். இங்கேருந்து ஒரு 8-9 கிலோமீட்டர் தள்ளி போய் வாங்கிட்டு வரணும். கஷ்டம் தான் வாங்குறதுனா அது 100 ரூபா பெரிய விஷயம், ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நான் இங்கேருந்து போயிட்டு ஒரு டயாலிசிஸ்க்கும் போயிட்டு கிட்ட வேணாருவேன். அவங்க கேட்பாங்க, ஏன்னா சும்மா வந்து போகிற உட முடியாமன்னு சொல்லிட்டு மொத்தமாக வாங்கி வைக்க வேண்டியது ஒரு 2-3 கிட்டுன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தெரியும் நமக்கு நிலமை தெரியும். அவங்க என் நிலமையை வச்சு தான் சொல்கிறாங்க, கஷ்டப்படுற வண்டி ஓட்டிட்டு வரையாடான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த சிஸ்டரும் நல்ல சிஸ்டர். அந்த சேச்சி எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மாதத்தில் ஒரு நாள் எனக்கு டயாலிசிஸ் கிட்டே டயாலிசர் வாங்கி கொடுப்பாங்க. வீட்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். அதுக்கு கூப்பன் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த கூப்பன் கொண்டு போய் கொடுத்தா நமக்கு டயாலிசிஸ் ஃபீஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். ஃபீஸ் அடைக்க வேணாம். டயாலிசிஸ் பண்ணிட்டு வந்தது பேசும்போது ஒரு மாதிரி தலை சுற்றுது, முடியல, நம்மளால் பேச முடியல. சரி ஃப்ரெண்ட், நான் நாளைக்கு பேசுகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. டயாலிசிஸ் பண்ணிட்டு கஷ்டமாக இருந்தாலும் உடம்பு முடியாமல் இருந்தாலும் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஹெல்ப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட்னால தான் நான் டயாலிசிஸ் பண்ணேன். அப்புறம் உங்களால் முடிஞ்ச தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னாக்கா நான் டேப்லெட்டும் நானும் சொல்லலை, இது நான் டேப்லெட்டும் வாங்கினேன். எப்பவுமே டேப்லெட் வந்துட்டு ஒரு நாள் 2 நாள் அப்படி தான் போயிட்டு வாங்குவேன். நேற்று நான் ஒரு வீக் டேப்லெட் ஒரு நாள் வாங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ எனக்கு சர்ஜரி பண்ணணும், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. எனக்கு கிட்னி டோனருக்கு காசு கொடுக்க வேணாம், கிட்னி டோனர் ஃப்ரீ தான். சர்ஜரிக்கு 10 லட்ச ரூபா ஆகுன்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, இவ்வளோ கஷ்டப்படும் போது எதுக்கு ப்ரைவேட்டில் டயாலிசிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஒரே ஒரு காரணத்தினால மட்டும்தான். இப்போ உங்களுக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு தோணுதில்லை, என்னோட இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ கஷ்டப்படும் போது ப்ரைவேட்டில் பார்க்குறீங்கன்னு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு டயாலிசிஸ்க்கும் காசு இல்லாமல் அங்கே போய் படுத்துட்டு இருக்கும்போது டயாலிசிஸ் பண்ணும்போது நார்மலே டயாலிசிஸ்னாக்கா அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா திடீர்னு பிபி குறையும், திடீர்னு பிபி கூடும், தலை சுத்தம், மயக்கம் வரும், முடியாது, சுவாசம் மட்டும் வரும். அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் நமக்கு டயாலிசிஸ் ஃபீஸுக்கு 800 ரூபா எப்படி அடைக்க போகிறோம் டென்ஷன். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ. எப்பயுமே வந்து எல்லாருமே எப்படி தான் இருக்கும், டயாலிசிஸ் ரூமில் போயிட்டு வெளியே வரும்போது உயிரை கையில் பிடிச்சி கையில் வரணும். எப்பவுமே அப்படி இருக்காது. சில டைம் நமக்கு ஓகேவாக இருக்கும், சில டைம் முடியாமல் இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது எப்படா நம்ம உள்ளே போயிட்டு டயாலிசிஸ் முடிச்சுட்டு 4 மணி நேரம் முடியும்னு இருக்கும், எப்படா வெளியே வரணும் இருப்பாங்க. எனக்கு மட்டும் அப்படி இருக்காது. எனக்கு உள்ளுக்குள்ள எப்படா முடியும்லாம் இருக்கும், சீக்கிரம் முடிஞ்சாக்கா சீக்கிரம் வெளியே வரலாமே மாதிரி பயமாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 மணி நேரம் ஓகேவாக இருக்கும், பாடி சப்போர்ட் பண்ணும். அதுக்கு அடுத்து டயர்டாகும், நரம்பெல்லாம் இழுத்து பிடிக்கும், மாதிரி மயக்கமாகும், தலைவலிக்கும், பிபி லோ ஆகும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எப்படா முடியும்னு இருக்கும். ஆனால் மைண்ட் இன்னொரு பக்கம், ஐயோ 2 மணி நேரம் முடிஞ்சிச்சு, இன்னும் 2 ஹவர்ஸ் தான் இருக்குது, டயாலிசிஸ்க்கு பில்லு பே பண்ணுமேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மைண்டு இப்படி நிறைய பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகும். அப்போ தான் பிபி வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போவாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு பிபி ஒரு 130 140 இருக்கும். பிபி கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே காலை கொஞ்சம் மேலே அப் பண்ணி வைப்பாங்க. என்ன பண்ணணும், பிபி வந்து நமக்கு கம்மியாக இருக்கும்போது பெட்டில் வந்துட்டு காலை மேலே தூக்கி வைப்பாங்க. பிபி கொஞ்சம் கூடுன்னு சொல்லிட்டு. பிபி அதிகமாக இருந்தாக்கா தலை சைடு மேலே கொஞ்சம் மேலே தூக்கி வைப்பாங்க. பிபி கம்மியாக இருந்தாக்கா காலை மேலே தூக்கி வைப்பாங்க, அதிகமாக இருந்தால் தலையை மேலே தூக்கி வைப்பாங்க, பிபி குறையன்னு. இப்போ ஒருவங்க வந்து பார்த்துட்டு பிபி கம்மியாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு காலை மேலே அப் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கடுத்து ஒரு ஹாஃப் அன் கழிச்சு திரும்ப வந்து வருவாங்க. செக் பண்ணி பார்க்கும், பிபி எங்கேயோ இருக்கும், 180 190 இருக்கும். ஆனால் அது இப்போ தான் செக் பண்ணி பார்க்கும்போது கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு திரும்பவும் காலை தாழை இறக்கிட்டு கீழே இறக்கிட்டு தலையை மேலே கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியாது டென்ஷன்னால தான் பிபி ஏறுதுன்னு. அவங்ககிட்ட சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பேரும் திட்டினாங்க, இப்படிலாம் காசு கேட்டு வாங்கணுமான்னு. அவங்களுக்குலாம் ஒன்று தான் சொல்லணும், இந்த மாதிரி தனியாக இருந்து பாருங்கள், யாருமே இல்லாமல் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் ஒரு ஆள் மேனேஜ் பண்ணி பாருங்கள். அப்போ அந்த கஷ்டம் தெரியும். எல்லாருக்குமே வந்து அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் போது தான் கஷ்டம் தெரியும், எல்லாம் தெரியாது.
ஒரு தனிமை சாவடிக்கும் யாருமே இல்லாமல். டயாலிசிஸ் பண்ணுறாங்கல்ல, இப்போ ரூமில் படுத்துட்ருப்பேன் டயாலிசிஸ் முடிச்சுட்டு. திடீர்னு கால் பிடிக்கும், நரம்பு இழுத்து பிடிக்கும். அந்த டைம் உயிரே போகும். செம்மையாக கால் பிடிக்கும், வயிறு பிடிக்கும், செஸ்ட்டு பிடிக்கும், கால் பிடிக்கும். அப்போது உங்களாலே உங்களுக்கு வந்து தேய்ச்சி விட முடியாது. அப்போது ஒரு ஆள் கம்பல்சரி கூட இருக்கணும். உங்கள் கூட யாராச்சும் இருக்காங்கனாக்கா நீங்கள் கூப்பிடுவீங்க, சத்தமாக கூப்பிட்டு யாராச்சும் வந்தாங்கனாக்கா அந்த ஒரு செகண்டில் வந்துட்டு நல்லா தேய்ச்சிக்கிட்டாக்கா அந்த சூடில் வந்து அந்த நரம்பு இழுத்து பிடிச்சது சூடு தேய்ச்சிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் மாறும், உயிரே போகும். அந்த பெயினில் செம்ம பெயினாக இருக்கும். அந்த பெயினில் அனுபவிச்சா தான் தெரியும். யோசிச்சு பாருங்கள், டயலிசிஸ் டயர்டில் அந்த இழுத்து பிடிக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நரக வேதனையாக இருக்கும். அப்போ தோணும் நமக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ அம்மா ஞாபகம் வரும். அப்போ கஷ்டமாக இருக்கும். தாய் கண்ணு கலந்துச்சு. அம்மா பேர் சொன்னது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் முடிச்சிருக்கும். யாரையும் திட்டாதீங்க. இன்றைக்கி எனக்கு, நாளைக்கு உங்களுக்கும் வரலாம், வரக்கூடாது சொல்கிறேன். அப்போது நாளைக்கு உங்களுக்குன்னு ஒன்று வரும்போது அந்த மாதிரி யாராச்சும் திட்டும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் யாரையுமே திட்டாதீங்க. இருக்கிற கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு உங்களால் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கலையா வீடியோ பார்க்க வேணாம், இல்லை திட்டுங்க, பிரச்சனை இல்லை. அப்படி திட்டும்போது கொஞ்சம் பார்த்து திட்டுங்க. அது இன்னொருத்தங்களை ஹர்ட் பண்ணும், ரொம்ப கஷ்டப்படுத்தும். மேபி எனக்கு எல்லாருமே இருந்துருந்தாங்க இவ்வளோ கஷ்டமாக இருக்காது. தனியாக வரல ரொம்ப கஷ்டங்க, பயங்கர கஷ்டம். நமக்கு கஷ்டமாக இருக்கும்போது நம்ம கழும்போது தொலைக்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒருத்தருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிடுங்க, யாருமே திட்டாதீங்க. எனக்கு ஒரு சிஸ்டர் சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க, அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலாக அவங்க பண்ண கமெண்ட் வந்துட்டு எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு. சரி, அது ஓகே, பரவாயில்ல. அவங்க ஏதோ நிறைய பேர் வந்துட்டு அப்படி இருப்பாங்க, நமக்கு கடந்து போயிடலான்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் சொல்ல. அப்படியே ஆகட்டும். ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சாகுடா சேர்த்து தொலைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கே அப்படி தோணும் இடைக்கு ஏதாச்சும் ஆச்சுனாக்கா யாருக்குமே கஷ்டம் இல்லாமல் போயிருமேன்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். எனக்கு அப்போ அவங்க பார்க்கும்போது தோணும் நமக்கு இதுக்கடா இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ரொம்ப அடிபட்டு வந்திருக்கேன் சின்ன வயசுல இருந்து. எனக்கு எல்லாரும் கஷ்டமும் புரியும். அதெல்லாம் எனக்குலாம் சர்ஜரி பண்ணிட்டு சரி ஆகிட்டுனாக்கா எனக்குன்னு யாருமே இல்லை. எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டிங்க அப்படிலாம் எனக்கு அம்மா இருக்கும்போது ஆசை இருந்துச்சு. ஏன்னா அம்மாவுக்கு குழந்தைன்னா அவ்வளோ பிடிக்கும். சாகும்போது கூட அம்மாவுக்கு வந்துட்டு என்ன யாருன்னே தெரியாத நிலமையில கூட நம்ம குழந்தைன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு ஆசை இருந்தது. எனக்கு இப்போ அதெல்லாம் கிடையாது. எனக்குலாம் சர்ஜரி பண்ணிவிட்டு நான் நல்லா ஆகிட்டேனாக்கா என்னால் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா வேலைக்கு போயிட்டு சத்தியமாக ஹெல்ப் பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். அது மட்டும் தான் ஒரு எய்ம். சப்போஸ் அதுக்கு முன்னாடி எதுனா ஆச்சுனாலும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே, ஒரு மாதிரி எனக்கு அம்மா டாபிக் பேசும்போது கஷ்டம் வந்துடும். அதில் வந்து நெகட்டிவ் கமெண்ட் பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாயிடுச்சு. தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் முடிஞ்சிட்டு கட் பண்ணிடுவேன். மேபி கட் பண்ணுவேன், இல்லை அப்படியே வரும். ஏன்னா கமெண்ட் பண்ணவங்க பார்த்தா சந்தோஷப்படுவாங்கள்ல, அந்த ஒரு காரணத்துக்கு மட்டும் நான் வீடியோ கட் பண்ணாமல் போடுவேன். எனக்கு எடிட்லாம் பெருசாக பண்ண தெரியாது. நேற்று உட்காந்து எடிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக உட்காந்து நேற்றுல இருந்தால் அந்த வீடியோ போடும்போது எதுவுமே எடிட்லாம் பண்ண தெரியாது, வீடியோவில் போட தெரியாது. எடிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உட்காந்து எடிட் பண்ண தலைவலி தான் வந்துச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்கக்கூடாது. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உட்காந்து எடிட் பண்ணேன். சடனாக அந்த கமெண்ட் ஞாபகம் வந்துச்சு. அம்மா நான் அப்போ இழந்துட்டேன். ஓகே, பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள்.
எனக்கு சர்ஜரிக்கு 10 லட்ச ரூபா மேலே ஆகும். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் இப்போ அவங்க கேரளாவில் இருக்கிறீங்களே, தமிழ்நாடு வந்துட்டீங்கன்னாக்கா அங்கே பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. எனக்கு கிட்னி டோனர் வந்துட்டு இப்போ நான் டயாலிசிஸ் பண்ணுறல அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு கிறிஸ்டியன் தான். ஒன்று அவங்க வரமாட்டாங்க, நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ நான் டயாலிசிஸ் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் அந்த சிஸ்டர் தான் கிட்னி கொடுக்குறாங்க. இன்னொன்று, எனக்கு சர்ஜரி பண்ணி கொடுக்குற டாக்டர் எனக்கு கிட்டத்தட்ட 6 வருஷமாக தெரியும். எனக்கு அவர் மேலே ரொம்ப ட்ரஸ்ட்டு, ரொம்ப ட்ரஸ்ட்டு. ரொம்ப நல்ல டாக்டர். இப்போ அவர் என்கிட்ட சொன்னார், இல்லைடா நீ முடித்தவருக்கு காசு ரெடி பண்ணிடா, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன். பயம் என்னென்னா கிட்னி டோனர் வேறு யாருக்காச்சும் கொடுத்துருவோன்னு பயமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் கிட்னி மேட்சிங் டெஸ்ட் எடுக்கணும். கிட்னி மேட்சிங் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு 50,000 ரூபா கிட்ட ஆகும். அதை பண்ணி சப்போர்ட் பண்ணி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.